இந்த புஷ்பா, வேலழகி அவங்களும் பார்த்தீங்கன்னா, சகஜமாக இந்த மாரி போதை மாத்திரையிலேருந்து, கஞ்சாலேருந்து எல்லாமே சகஜமா இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியிலும் சரி, ஏதாவது ஒரு பார்ட்டி இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிற்கிறாங்க. இவங்கள காவல்துறை புடிச்ச உடனே 4 கட்சிக்காரன், 10 அட்வொகேட்டு, அது இல்லாம ஒரு 4 ரவுடீஸு. நீங்க காலையில பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே P4 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா, ஒரு 50க்கும் மேற்பட்ட பசங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம லுங்கிய கட்டிக்கின்னு, யார் வரா, யார் போறா பார்க்கறதுக்கு பிளாக் நம்பர் 9ல சகஜமா கஞ்சா விக்கிறானுங்க. சகஜமா வந்து மது விற்பனை. அப்போ இந்த கல்லான்னு சொல்றாங்கல்ல, இந்த போதை மாத்திரைக்கு எதிரா கல்லா. இந்த கல்லாவ போட வைக்கிறது யாரு? அந்த லோக்கல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? ஒரு ஆம்பளைங்க ரவுடிசம் பண்ணா, பரவால்ல ஒரு 4 கொலை பண்ணியிருக்கான், அவன கட்டுப்படுத்த முடியல. காவல்துறை தனியா போனா வந்து அவங்களுக்கு உயிருக்கு பாதிப்பு. அதனால என்ன சார் பண்றது சொல்லலாம். ஒரு பொம்பளைய கூட இந்த 6 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் கேட்குறேன். ஒரு பெண்கள கூட உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா, அப்புறம் காவல்துறை எதுக்கு? ஒரு பொம்பளை வந்து சகஜமா வந்து சமூக விரோத செயல்களை செய்றா. இந்த P1 இருக்கட்டும், P2 இருக்கட்டும், P3 இருக்கட்டும், P4, P5, P6 இந்த 6 காவல் நிலையத்திலயும் பெண்கள் ஒரு 25 பெண்கள் லைனா நம்ம பேர் சொல்லலாம். அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள சும்மானா கண்துடைப்புக்காக காவல்துறை என்ன பண்றாங்க, ஒரு வழக்க போடுறாங்க. அந்த வழக்க 10 வருஷம் வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடுறதில்ல.